தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோட செய்தி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி மீண்டும் இன்னும் 3 மாத காலத்தில் நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமருவார்கள் என்கிற ஒரு உறுதிப்பட தகவலை இந்த நேரத்தில் இந்த மண்ணிலே இருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 26இல் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மீண்டும் தனித்துவமான ஆட்சியை அமைப்பார்கள். கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. அது தனித்தே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். தனிப்பெரும்பான்மையோடு மக்கள் வாக்களிப்பார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை மக்கள் இந்த இயக்கத்திற்காக தருவார்கள். அதனுடைய உற்சாகத்தினுடைய வெளிப்பாடுதான், அந்த முடிவுகளினுடைய வெளிப்பாடுதான் இங்கு கூடியிருக்கிற பெண்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிகளுக்கினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும் என்பதுதான் இந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.